அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாம்பே பூரி மசாலா தாங்க பண்ண போறோம். இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கணும் அவசியம் இல்லை. வெறும் 5 மினிட்ஸில் இந்த மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 2 உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தோலோடு தாங்க சேர்த்துருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் வச்சு மூடி வச்சுருங்க. அடுப்பில் ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. வெறும் 3 விசிலில் நமக்கு குக் ஆயிரும். உருளைக்கிழங்குடைய தோலை எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு ஸ்பூனோ இந்த மாதிரி ஸ்மேச்சரோ வச்சு நீங்கள் மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஆயிலில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக் பண்ண மசாலாவில் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. வெறும் 5 மினிட்ஸில் இந்த மசாலா தயார் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் மசாலான்னு சொல்லலாம். இதில் கொஞ்சமாக க்ரீன் சில்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. குயிக்காக ஒரு மசாலா செய்யணும்னா நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த மசாலா அருமையாக இருக்கும். 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே மல்லித்தலை தூவிட்டோம்னா நமக்கு சூப்பரான மசாலா நமக்கு தயாராகிரும். இப்போ பூரியை நல்லா சூடாக நம்ம ரெடி பண்ணி இந்த மசாலாவோட சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மசாலா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொசுன்னு சூடான பூரியில் நம்ம செஞ்ச மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ரெசிபி என் சேனலில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பூரியோடு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.